Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஏபிசி. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு கணிப்புகள் பார்த்தலாம். இப்போ முதல் முறை நம்முடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஆளுங்கிறது போட்டுக்கணும் நண்பா. ஸோ இன்னமும் நம்மளை ஃபாலோ பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி விடுங்க நண்பா. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கேளுக்கான கணிப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ 530 ரிசல்ட்டு. சரிங்களா? 530 ரிசல்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்த கணிப்புகள் ஒரே நம்பர் கொடுத்ததும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கணிப்புகள் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நேற்றே நம்ம சொன்னது தான், இன்றைக்கி வெட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? இந்த மாதம் நம்முடைய கையில் இருக்குது. ஸோ யாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவற வெட்டுறாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தினசரி கணிப்புகள் எடுத்து கொடுக்குறேன். கெஸ்ஸிங் வரல அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் வீடியோ வராது நண்பா. சரிங்களா? எனக்கு வந்து கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் தான் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்படி வந்து அந்த ஒரு நாள் 2 நாள் வராதண்டைக்கு யாரும் வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா? ஒரு சில பேர் இன்பாக்ஸ் மெசேஜ் பண்ணி நண்பா ஏன் வீடியோ போடணும்னு கேட்குறீங்க. ஒன்றும் கெஸ்ஸிங் செட் ஆகலை அப்படின்னா அன்றைக்கி வீடியோ வராது நண்பா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் தேதி, அதாவது வந்து ஸ்வர்ண கேரளம் SK 59. சரிங்களா? ஒரு சூப்பரான ஹிட் ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேம் ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஸ்வர்ண கேரளம் 59. ஸோ SK 59 அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கான வாய்ப்புமே வந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிறைய ட்ரா நம்பர் எடுத்து உள்ள ட்ராவில் அடிச்சுட்டே இருக்கிறான். ஸோ இப்போ நேற்று ட்ரா இன்றைக்கி வைப்பான், நாளைக்கு ட்ரா வந்து அடுத்த நாளில் வைப்பான். ஸோ வந்து பாருங்கள், இப்போ நமக்கு 2ஆம் தேதி காருண்யா ப்ளஸ் 630. சரிங்களா? 630 நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 530. சரிங்களா? சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரா நம்பர் எடுத்து தான் வந்து கேம் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ இந்த ட்ரெண்ட் எப்போ முடியும்னு தெரில. ஸோ இதுவும் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நல்ல பேட்டர்ன் வந்து உட்காரும். சரிங்களா? ஸோ மிஸ்ஸே ஆகாத அளவுக்கு தான் ஒரு பேட்டர்ன்லாம் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதிகமாக டிக்கெட் போடாதீங்க. நமக்கு 7ஆம் மாதம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து டேஞ்சர் தான். சரிங்களா? இருக்கிறதுலே வந்து இந்த கெஸ்ஸிங் செட் ஆகாத மாதம் அப்படின்னா இந்த 7ஆம் மாதம் மட்டும்தான். நமக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் சூப்பராக ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த 7ஆம் மாதம் ஒன்றும் நமக்கு ஒர்க் அவுட் வந்து ஒழுங்காக உட்காராது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவான். சரிங்களா? எப்படினாலும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ஆட்டத்தை மாற்றி விட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ இன்றைக்கான கணிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நண்பா. ஏபிசி. சரிங்களா? ஏபிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்டை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ வந்து 1 மற்றும் 6, பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மற்றும் 1. சரிங்களா? சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மற்றும் 7. ஏதாவது ஒரு வகையில் சின்ன கணிப்புகள் எடுத்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இது பயன்பெறும் வகையில் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? 530. அதுக்கான பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா 630 ட்ரா நம்பரில் அந்த 6 விட்டுருந்தோம் பார்த்திங்களா? ஸோ இந்த 6 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் எடுத்து வச்சுருவோம். ஏன்னா 59வது ட்ரா நம்பர், அடுத்த ட்ரா வந்து 60வது ட்ரா. ஸோ அதோட ஹிண்ட்டை குறிக்கிற விதமாக ஒரு 6ம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 59. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பியில் 3 பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் பண்ணி 4ஆகவும், அதுக்கடுத்து சப்போர்ட் நம்பராக 1 பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து 2, 7 நமக்கு சைபர் வச்சுருக்கான். ஸோ ஆனால் சைபருக்கான பவரை வந்து அதுக்கான ரிசல்ட்லேயே வந்து 5ஆம் நம்பரில் வச்சுட்டான். சரிங்களா? அப்படின்னா அடுத்த நாள் பவர் நம்பர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்சுருக்க ட்ராலையுமே நிறைய நாள் வந்து அந்த மாதிரி இறக்குனது கிடையாது. ஸோ ஏபியோ ஏசியோ 50 அப்படிங்கிற ஒரு செட் உட்காருது, 50 இல்லைனா சைபர் 5 உட்காருது அப்படின்னா அடுத்த நாள் சைபரோ 5 கேமில் வந்து உட்காரதில்ல. சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் உட்காரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டில் 1ஆம் நம்பர் சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடிஷ்னலாக 7ஆம் நம்பரும் பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் நம்பர் தான். சரிங்களா? 7ஆம் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ நண்பா, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ இந்த சிங்கிள் போர்டு கணிப்பில் 142, 617 ஏபிசி. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு 1, 7, 2 in 1. ஸோ 2ல் ஏதாவது ஒன்று உட்காரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இதுவரை என்னுடைய தனிப்பட்ட கணிப்புகள் தான். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் போடுங்க நண்பா, இல்லை அப்படின்னா போட வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கையும் எடுத்து வைங்க. ஸோ இதையும் எடுத்து பாருங்கள், இது வருமா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. அதேமாரி அதிகமாக டிக்கெட் போடாதீங்க. ₹50 ₹100 மேலே டிக்கெட் வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் நமக்கு பார்க்கணும். சரிங்களா? அடுத்து தான் நமக்கு டிக்கெட்லாம். கொஞ்சம் கவனமாக அதை பாருங்கள். ஒரு ஃப்ரீ டைமில் இதை எடுத்து நம்ம பேர் பண்ணி ஒரு வின்னிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? மேலும் நாளை ஒரு சூப்பரான கிழக்கான கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம்.